It's story time. அதிசய மலர்கட்டோட கடல் பூதத்தை தேடிக்கிட்டு உத்தமன் தன்னந்தனியா கடல் பகுதியில் பயணம் செஞ்சப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. உத்தமன் இதுக்கு முன்னாடி படகுல போனதே இல்லை. அவன் இருந்த மலைப்பகுதியில சின்ன சின்ன ஆறுகள் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சே தவிர பெரிய ஆறு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அங்க இருந்த சித்ராவதிங்கிற காட்டாறு தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் பெரிய ஆறு. எப்பவாவது அந்த காட்டாறுல வெள்ளம் வரும்போது மட்டும் மரக்கட்டைகளை அதுல மிதக்க விட்டு அதுல உக்காந்து பயணம் செஞ்சிருக்கான். ஆனா ஒரு படகுல உக்காந்து ரொம்ப தூரம் போறது இதுதான் முதல் தடவை. இது வரைக்கும் அவனுக்கு படகை ஓட்டின அனுபவமும் இல்லைங்கிறதுனால ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டான். இவன் ஒரு பக்கமா படகை ஓட்டணும் அப்படின்னு நினைச்சு துடுப்ப போட்டா படகு வேற பக்கமா போச்சு. அடிக்கிற அலைகள்ல படகு இப்படியும் அப்படியும் ஆடும்போது எங்கேயாவது அதிசய மலர்கட்டு கடலுக்குள்ள விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் வேற உத்தமனுக்கு இருந்துச்சு. தொடர்ந்து துடுப்பு போட்டுக்கிட்டே இருந்ததுனால அவனோட தோள்களும் கைகளும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் இந்த மாணிக்கபுரிய எப்படியாவது கடல் பூதத்துக்கிட்டேந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரே வெறியில அவன் தொடர்ந்து துடுப்பு போட்டு படகுல போய்கிட்டே இருந்தான். கடல்ல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அலைகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் கடல்ல அலைகளே இல்லாம அமைதியா இருந்துச்சு. அங்கெல்லாம் துடுப்பு வலிச்சா மட்டும்தான் படகு நகருங்கிறதுனால உத்தமன் தொடர்ந்து துடுப்ப வலிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை சுத்தி இருந்த எந்த இடத்துலயும் வெளிச்சங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அந்த இருட்டுல சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது கூட உத்தமனுக்கு உறுதியா தெரியல. கடல் பூதம் எந்த இடத்திலேந்து எப்ப வெளியில வரும் அப்படிங்கிறது தெரியாததுனால ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படின்னு உத்தமன் முடிவு பண்ணிக்கிட்டான். இருட்டுல திசை தெரியாமலும் பாதை தெரியாமலும் கடல் பூதம் கடல்லேந்து வெளிவர இடத்தையும் தாண்டி உத்தமனோட படகு போய்கிட்டு இருந்துச்சு. அமைதியா இருந்த கடல்ல நடு ராத்திரிக்கு மேல அலைகள் அடிக்க ஆரம்பிச்சதும் அது கடல் பூதம் வர்றதுக்கான அறிகுறி அப்படிங்கறத உத்தமன் புரிஞ்சுக்கிட்டான். தன்னோட படகுக்கு பின்னாடிதான் அலைகள் ரொம்ப அடிக்குதுங்கிறத உத்தமன் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஏதாவது தெரியுதான்னு உத்து பார்த்தான். கடலுக்குள்ளேந்து கருப்பா ஒரு உருவம் வெளியே வர்றத அவன் பார்த்த உடனே கடல் பூதம் இருக்கிற இடத்தையும் தாண்டி படகை ஓட்டிக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிச்சு. கடல் பூதம் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ளேந்து வெளியே வர ஆரம்பிக்கும் போது கடல்ல அலைகளும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே அது முழுசா கடலுக்குள்ளேந்து வெளியே வந்ததும் அதோட முழு உருவத்தையும் உத்தமன் கவனிச்சான். கடலுக்கு நடுவுல அது எழுந்திருச்சு நிக்கும் போது அதோட முழங்கால் அளவுக்கு தான் கடல் தண்ணி இருக்கிறத உத்தமன் கவனிச்சான். உத்தமனோட படகுல இருக்கிற அதிசய மலர்களோட வாசனையால கவரப்பட்டு அந்த கடல் பூதம் உத்தமனோட படகு இருக்கிற பக்கத்துல உத்து பார்த்துச்சு. உத்தமனுக்கு இப்போ இந்த கடல் பூதத்தை கடல்ல வச்சு எதிர்க்க முடியாது அப்படிங்கறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. எங்கேயாவது கரை கண்ணுக்கு தென்படுதான்னு அந்த இருட்டிலையும் அவன் கூர்ந்து கவனிச்சான். தூரத்துல ஏதோ ஒரு தீவுல சின்ன சின்ன விளக்குகள் எரியறது அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதும் அந்த தீவு நோக்கி அவனோட படக ஓட்ட ஆரம்பிச்சான். ஆனா கடல் பூதம் கடல்ல ஒரு அடி எடுத்து வச்ச உடனே கடல் அலைகள் எல்லாம் ஒரு தென்னைமர உயரத்துக்கு எழும்ப ஆரம்பிச்சுது. உத்தமனோட படகு அவனோட கட்டுப்பாட்டையும் மீறி அந்த கடல் தீவை நோக்கி அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. அவனோட படகு அந்த தீவை நெருங்க நெருங்க அந்த தீவை சுத்தி எக்கச்சக்கமா பாறைகள் இருக்கிறத உத்தமன் கவனிச்சான். இனிமே உயிர் பொழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, இந்த பாறைகள்ல ஏதோ ஒரு பாறையில மோதி தன்னோட உயிர் இன்னைக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி உத்தமன் முடிவே பண்ணிட்டான். கடல் பூதம் இன்னொரு அடி எடுத்து வைக்கும் போது மறுபடியும் தென்னைமர உயரத்துக்கு ஒரு அலை வந்துச்சு. அந்த அலை உத்தமனோட படக ரொம்ப உயரத்துக்கு தூக்கி எரிஞ்சுது. அவனோட படகு பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு குறுகிய இடுக்குல போய் விழுந்துச்சு.
உத்தமன் அந்த தீவோட மணல் பகுதியில ஒரு இடத்துல வந்து தலை குப்புற கீழே விழுந்தான். அந்த அதிசய மலர்கட்டு ரெண்டையும் அவன் கையில பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவன் கூடவே அந்த 2 கட்டுகளும் உயர பறந்து போய் அவன் தலை குப்புற கீழே வந்து விழுந்ததும் அவன் முதுகு மேலேயே வந்து விழுந்துச்சு. அதுல ஒரு கட்டு பிச்சுக்கிட்டு அதிசய மலர்கள் எல்லா இடத்துலயும் செதறி விழுந்துச்சு. உத்தமன் உடனே எழுந்திருச்சு செதறி கடந்த அதிசய மலர்கள் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சான். ஆனா எல்லா மலர்களையும் அவனால சேகரிக்க முடியல. சில மலர்கள் கடலுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆனாலும் போதிய அளவுல தங்கிட்ட அதிசய மலர் இருக்கிறதுனால அந்த கடல் பூதம் எப்படியும் தன்னை தேடி வரும் அப்படின்னு உத்தமன் நம்பினான். ஆனா அவனும் அவனோட படகும் பாறைகள் நிரம்பிய ஒரு தீவு பகுதியில கிடக்குங்கிறதுனால அந்த இடத்துல கடல் பூதம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத உத்தமன் புரிஞ்சுகிட்டான். கடல் பூதத்துக்கிட்ட இந்த அதிசய மலர்களை சேர்க்கணும்னா படகை எடுத்துக்கிட்டு பாறை இடுக்குலேருந்து வெளியே வரணும். ஆனா கடல் பூதம் கிட்ட வந்தாலே அலைகள் தென்னமர உயரத்துக்கு வந்து மறுபடியும் படகையும் அதிசய மலர்களையும் எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிரும். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடல் பூதம் அங்க எங்கேயாவது தெரியுதான்னு உத்தமன் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த இருட்டுல கடல் பூதம் அங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. இப்படியே அன்னைக்கு ராத்திரி முழுக்க முடிஞ்சு பொழுதும் லேசா விடிய ஆரம்பிச்சுது. அப்போ கடலுக்கு நடுவுல கடல் பூதத்தோட முதுகு பகுதி மட்டும் உத்தமனுக்கு தெரிஞ்சுது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள இறங்கி அந்த கடல் பூதம் மறைஞ்சே போயிடுச்சு. இனிமே அது அடுத்த நாள் ராத்திரி தான் கடலுக்குள்ளேந்து வெளியே வரும் அப்படிங்கறது உத்தமனுக்கு தெரிஞ்சுது. உத்தமன் அந்த கடல்ல கொஞ்ச தூரம் நீஞ்சிக்கிட்டு போய் பாறை இடுக்குல இருந்த அவனோட படக கரைக்கு இழுத்துக்கிட்டு வந்தான். நல்ல வேளையா அவனோட படகுக்கு எந்த சேதமும் ஆகல. அவங்கிட்ட இருந்த அதிசய மலர்களை அந்த படகுலயே வச்சு அவன் பத்திரப்படுத்தினான். ராத்திரி அந்த கடல் பூதம் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த மலர்களை எப்படி கொண்டு அதுகிட்ட சேர்க்கறதுங்கிற யோசனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பாறையில உத்தமன் படுத்துக்கிட்டான். அவனுக்கு இருந்த களைப்புல அவனை அறியாம அப்படியே அந்த இடத்துல உத்தமன் தூங்கி போயிட்டான். திடீர்னு சில பெண்கள் சிரிக்கிற சத்தம் கேட்டு உத்தமன் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு உக்காந்தான். அங்க 6 பெண்கள் அவனோட படகுல இருந்த அதிசய மலர்களை அவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட உடை அலங்காரத்தை பார்க்கும் போதே அவங்க இந்த தீவை சேர்ந்த மலைவாழ் மக்கள்ங்கிறத உத்தமன் புரிஞ்சுக்கிட்டான். அவங்க கிட்ட நான் இந்த பூக்களை மாணிக்கபுரியிலேந்து கொண்டு வரேன், அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டான். ஆனா இவன் பேசினது எதுவுமே அவங்களுக்கு புரியாம எல்லாருமே மாணிக்கபுரி மாணிக்கபுரின்னு சொல்லி சிரிச்சாங்க. உத்தமன் அவங்க கிட்ட மறுபடியும் மலர்களை அந்த படகுலயே வைக்க சொல்லி செய்கை காட்டினப்போ அவங்க முடியாதுங்கிற மாதிரி தலைய ஆட்டினாங்க. அவங்கள ஒருத்தி உத்தமன் கிட்ட தொலைவுல இருக்கிற சில குடிசைகளை காமிச்சு அந்த இடத்துக்கு நான் இந்த மலர்களை எடுத்துக்கிட்டு போறேன், நீ எங்க கூட வா அப்படிங்கிற மாதிரி செய்கை காமிச்சா. உத்தமனுக்கும் அவங்க கூட அங்க இருக்கிற குடிசை பகுதிகளுக்கு போனா அங்க இருக்கிறவங்கள்டேந்து ஏதாவது உதவி கிடைக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. அவனோட படக பாதுகாப்பா ஒரு பாறையோட கயத்தை போட்டு கட்டிட்டு உத்தமனும் அவங்க கூட கிளம்பினான். கடற்கரையோட மணற்பரப்பை தாண்டி தீவுக்குள்ள போகும்போதுதான் அந்த தீவை சுத்தி மலைகளா இருக்கிறத உத்தமன் கவனிச்சான். அங்க இருந்த குடிசை பகுதியில ஒரு பெரிய குடிசை முன்னாடி அந்த பெண்கள் போய் நின்னாங்க. அதுல ஒருத்தி நல்ல சத்தமா, அம்மா நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னு வெளியே வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னதும் உத்தமனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க பேசின மொழி சிங்காய் மலைப்பகுதியில மலைவாழ் மக்கள் பேசுற பேச்சு வழக்குல இருக்கிற ஒரு மொழி. ஆனாலும் அவங்க என்ன பேசுறாங்கங்கறத கேட்கறதுக்காக அந்த மொழி தனக்கு தெரியாதுங்கிற மாதிரியே உத்தமன் உக்காந்திருந்தான். அந்த குடிசைக்குள்ளேந்து நடுத்தர வயதுல ஒரு பெண் வெளியே வந்தாங்க. அவங்க அங்க உக்காந்துருக்கிற உத்தமனை பார்த்து, யார் இந்த பையன், பாக்கறதுக்கு நல்ல அழகா கம்பீரமா இருக்கானே, இந்த பூவெல்லாம் ஏது, நல்ல மனம் வீசுதே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுல ஒரு பெண் சொன்னா, நாங்க கடற்கரைக்கு போனப்போ அங்க இவன் தூங்கிக்கிட்டு இருந்தான்.
இவனுக்கு பக்கத்துல ஒரு படகும், அந்த படகுல இந்த மலர்களும் இருந்துச்சு. இந்த மலர்களை இவன் மாணிக்கபுரிங்கிற நாட்டிலேந்து நமக்கு பரிசா எடுத்துக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பேசுறதும் நமக்கு புரியல, நாம பேசுறதும் அவனுக்கு புரியாதுங்கிறதுனால அவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மலர்களை நமக்கு பரிசாதான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு அத உங்களுக்குள்ள பங்கும் போட்டுக்குவீங்களா? முதல்ல அவங்க கையில இருக்கிற மலர்களை ஒரே இடத்துல வச்சுட்டு எல்லாரும் உள்ள போங்க. ஒருவேளை நம்ம காயாம்பூக்கு இவன் பேசுற மொழி புரியலாம், அது வரைக்கும் இவன் இங்க காத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்த குடிசைகள்லயே பெருசா இருந்த அந்த குடிசைய பார்த்ததும் உத்தமனுக்கு அந்த மலைவாழ் மக்களோட தலைவனோட குடிசை அது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்ப உள்ள போன ஒரு பெண் ஒரு பாத்திரத்துல ஏதோ ஒரு பழச்சார கொண்டு வந்து உத்தமனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. உத்தமன் இருந்த பசியில அந்த பழச்சார மொத்தமா ஒரே வாயில குடிச்சிட்டான். அத பார்த்ததும் அந்த பெண் உத்தமனோட பசிய புரிஞ்சுகிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பழச்சாறு கொடுத்தாங்க. அதையும் குடிச்ச அப்புறம்தான் உத்தமனுக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. ஆனா அவனோட மனசெல்லாம் வேற ஒரு யோசனையில இருந்துச்சு. ஒருவேளை இந்த அதிசய மலர்களால கவரப்பட்டு இன்னைக்கு ராத்திரி கடல் பூதம் இந்த குடியிருப்பு பகுதிக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுல இந்த தீவு இருக்கிறதுனால கடல் பூதம் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியும் அவனுக்கு தோணிச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மலைவாழ் மக்களோட தலைவன் வந்து உத்தமனோட முதுக தட்டி நீ யாரு அப்படின்னு செய்கையில கேட்டான். உடனே உத்தமனும் சிங்காய் மலைப்பகுதியில மலைவாழ் மக்கள் பேசுற மொழியில தன்னை பத்தி சொன்னான். உத்தமன் சொன்னது அந்த மலைவாழ் மக்களோட தலைவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி முடிவிலையும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதிக்கான லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.